போறதுக்கு யாரும் இல்லையே. நான் யாருக்கு இருப்பா போகணும்? யூடியூப் சேனல் கரெக்ட் பாரியா? நல்ல மனசுல கெடுக்காதடா. இல்லன்னா நம்ம கவுண்டர் போ. பாவம். அவரே கவலைப்படல, நீயே கவலைப்படுற பாவம். குழந்தைக்கு தெரியாதடா. பெற்றோருக்கு மட்டும்தான் தெரியும். சரி. அதனால பம்பகாரிக்கு வா. இந்த சமையல பேசுறதுக்கு ஒரு ஆள் கேட்டேன். ஆமா. என் நடப்ப ஆயிரம் நடம மாமால கூட்டியாட்டமே வச்சுட்டு இங்க வாடாடி. வாய் திறந்த வாய் மூடவே மாட்டாரா புண்ட வாய. சொல்லுங்க. What is name? ஒரு பொம்பளை கிட்ட அடக்கொடக்கமா பேசுறதுக்கு ஒரு ஆள் கேட்டேன்ல. ஆமா. கூட்டிட்டு வந்திருக்கியா? நல்லா பேசுவானா? அருமையா பேசுவாங்க. என்ன சொல்ற? ஆமா. வரமாட்டாங்க. பாக்கலாம் யாருக்கு நானே பாத்துக்கிறேன், யாருமே தேவையில்ல. அதனால இந்த சீர் சபைப்பட்டு நாங்க நான் வந்திருக்கேன். இவ்வளவு அழகா செல்லும் ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி நிக்கிறிய. ஏதாவது பெண்களை கண்டா உனக்கு ரசிக்க தெரியுமா? என்ன கேக்குற? அங்க பாரு, அந்த அண்ணன் கூப்பிடுற. யாரு? ஏமா எங்க கைய வைக்கிறோம் பாருங்க. என்ன கை வைக்கிறீங்களா? எங்க போனவங்க மட்டும் அடிக்கிறான்னு நியாயமா? ஏய் என்னடியே அத அள்ளி என்ன கை இல்லை கண்ட ஒழுங்க. ஏய் போடு. போடி ரெண்டு எடுத்து. டேய் நம்ம கொடுத்து போற நினைக்கிறா. ஆமா. ஐயாயிர மாதிரி பின்னாடி திருப்பி கோல் மாதிரி கை போட்டா. ஏய் அவர் பிள்ளைங்க எப்படி பாடலங்க. அதனால பொம்பளை கிட்ட அடைக்கொடக்கமா பேசலாம். நான் பொல்லாத பொம்பளை ஆகி போயிடுவேன்னா அவங்க கிட்ட சொல்லி வச்சுட்டு போ. ஏய் சண்டாளா பாவி. ஏங்க எல்லாம் எதுக்கு வந்துக்கிறீங்க? கொடத்துல முடி பண்ணிட்டீங்களா? ஏய் எங்க பாட்டு பாடுறா? ஏய் பைப்பூர் பம்ப குமார் வாத்தியாரா? உண்மையா? பா மானமா போறா. சாவடா கத. பிள்ளை கேட்டா அருமையா பாட்டு பாடுறா. பாட்டு. நீ தான் இனிமான குரல்ல ஒரு பாட்டு பாடு. அதுக்கு செட் ஆக மாட்டேன். தெரியுமா? கொஞ்சம் சிமெண்ட் போட்டு செட் ஆகும். அதனால இப்ப அழகா நிக்கிறதுனால டேய் அப்படி கைய ஊதமடாய்க்குள்ள விட்டு அப்படி படக்கு படக்குன்னு ஒடிச்சு விடுவேன். என்னடா முடிக்கிற அப்படி? நான் மட்டும் தான் வாயில விடுவேன். அவன்டே ஊதாமடாய் இருக்குது. மூடு நல்லா இருக்கு. இல்ல இந்த மூடு நல்லா இருக்குமா? இந்த தேவடி ஒட்டது எப்படி சொல்றானே ஏறுக்கு மாறா பேசிட்டு. ஏயா போவோம். நல்லா இருப்பானே பாய். நான் 200 மூட்டை சிமெண்ட் போட்டு ஊடு நல்லா கட்டிட்டேன். அதெல்லாம் இடியா நாளைக்கு இடிச்சு போவோம். இல்ல அதனால ஒரு பாட்டு பாடுறியா? உனக்கு பாட தோணுதா? உன்னை பார்த்ததுதான் எனக்கு தோணுது. சரி பாடுலாம் பார்க்கலாம். பாட்டா கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டே நடி கற்காண்டே நீ கையில் வந்தா நான் கட்டிச்சு திப்பே நடி நான் ஓதி போறேனம்மா பார்த்ததிலே நான் காஞ்சி போறேனம்மா நான் காணாதே பொழுதே இல்லை கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டே நடி கற்காண்டே நீ கையில் வந்தா நான் கட்டிச்சு திப்பே நடி பறந்தேடி ஊரு ஊரா பார்க்காத பொண்ணே இல்ல பரம்போலே நீ கிடைச்சே உன்னை விஜ யாருமில்லே ஊரெல்லாம் பார்க்கும்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை மட்டும் ஒன்னும் என்னடா பண்ண இது ஒரு நேரம். ஆமா கேப் நட்சத்திரம். வாடி பேசாத. அவன் எதுவுமே பண்ண முடியாது. அது அள்ளியா போயிடுச்சு. அதனால ஆமாமா இந்த சீராத்திரைக்குரிய தேவி சபை முன்பதாக
ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த தாய்மார்களும் நம்ம எங்கடா கை கட்டு போற டேய் போடுங்க பாரு, நீ பிடிக்கிற இடத்த பாரு என்ன. எங்கடா கை அதனால இந்த சீர் சபை ஆமா இன்று எதனால கூட்டப்பட்டது? ஏன் அட்வான்ஸ் ஒருத்தையே வாங்குனீங்களே சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்ற? ஆமா யாரு மாரிமா மாரிமாலா மாரியம்மா கோயில்ல இருக்குது. இல்ல மாரிமா வாத்தியார் யாரு நீ தானே சொல்லு பாக்கலாம். அதனால நம்ம உயிரிலும் வேண்டியான அன்பு தெய்வமா விளங்கக்கூடிய இந்த அருமை ஐயா மாண்பு காரணத்தினால் செத்து சிவன்பதி சேர்ந்து விட்டார். ஆமா மாண்டு வைகுந்தம் சேர்ந்து விட்டார். உயிரிலும் வேண்டியான பெற்றெடுத்த குழந்தைகள் சரி பெற்ற தாயும் தந்தையுடைய குறையை தீர்க்கணுமா? ஆமா அது போல பாண்டு மகாராஜனுக்கு குந்தி மந்தாரைக்கு பாண்டவர்கள் 5 பேர் பிறந்தாங்க. சரி பாண்டு மகாராஜன் அமிர்த மகாமுனிவருடைய சாபத்தினால் சிரஞ்சு வனத்திலே சிரமெடுத்து வடிந்தார். ஆமா அப்போது அவருடைய ஆத்மா பட்டது சொர்க்கமதி அடையவில்லை. ஆமா அப்போது நாரதன் வந்து சொன்னார். சரி உலகமெங்கும் சுற்றி வரக்கூடிய நாரதன் உன்னுடைய தந்தை ஆகிய பாண்டு மகாராஜன் சரி செத்து சிவனுடைய பாதம் சேராத பப்பால் வடிவத்தில் ஆகாய மார்க்கமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். சரி நான் கண்ணால பார்த்து என்னுடைய மக்களிடத்துல போய் சொல்லி இந்த செய்திய எனக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்து என்ன சொர்க்கபதி அனுப்பிட்டோம் அப்படி என்று சொன்னார்களாம். சரி அப்போது நாரதன் வந்து பாண்டவரிடத்துல சொல்ல அந்த பாண்டு மகாராஜனுக்கு பிறந்த பாண்டவர்கள் 5 பேரு பாண்டவர்கள் 5 பேரு 5 பேரும் நம்மளுடைய தந்தையாருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று சொல்லி ஆமா அவங்க ராஜஸ்ரீ யாகம் செய்தாராம். சரிமா அந்த யாகம் செய்து அந்த யாகம் பூர்த்தியான உடனே பாண்டு மகாராஜனுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சதுதான். அதனால அது போல இந்த ரங்கராஜனுடைய மக்கவர்கள் சரி இந்த கவுன்சிலான விளங்கக்கூடிய நம்ம உயிரிலே மேன்மையான செல்வன் இந்த செல்வ ஐயாவுடைய சார்பாக அவருக்கு தந்தையாருக்கு இன்று ஓரிரவு எல்லாத்துக்குமே இந்த நாடகம் எல்லாம் அமையாது. எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணுமா? கண்டிப்பா. கோடியா சொத்து இருந்தா போதாது. கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்கிறது கொஞ்சமாவது இருக்கணும். எத்தனைதான் மாடிக்கு மேல மாடி வச்சு கட்டினாலும் அந்த மேல் மாடி மொட்டை மாடிதான். கண்டிப்பா மொட்டை மாடிதான். ஆமா அது போல மனதிலே இருக்கக்கூடிய ஆசை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய ரங்கராஜ ஐயா அவருடைய ஞாபகமாக இன்று ஓரிரவு நாடகம் வைத்திருக்கார். அந்த நாடகம் வைத்து நல்ல உள்ளங்களுடைய குடும்பமும் இதுக்கு உறுதுணையாக தூண்டா மணிவிளக்கு சுழலுட்டி எரிந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவையெல்லாம். அருமை ஐயாவை விளங்கக்கூடிய இன்னும் வேடப்பட்டிக்கு சேர்ந்த ராமசாமி ஐயா அவர்களும் அவருடைய தலைமையில இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கோம். ஆமா அது மட்டும் இல்ல நம்ம யூடியூப் சேனலுக்காரரும் செல்லும் ஐயா அவருடைய சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். அருமை ஐயா விளங்கக்கூடிய இந்த ரங்கராஜையுடைய பேர் விளங்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சொத்துல இருந்து ஒரு 50 ரூபாய் வாரி வழங்கி இருக்க. ஆமா ஆமாமா அருமை அம்மா கமலா அம்மா அவருடைய சொத்துல இருந்து போதுமங்கிறதே பொன் செய் மருந்தான். போதுமங்கிறதே பொன் செய் மருந்தான். அது போல அருமை அம்மா அன்னலட்சுமி தனலட்சுமி மாங்கனியில பிறந்த மகாலட்சுமி இவ்வளவு வயசுக்கு அந்த முகத்துல பத்திய கலைய ஆமாமா உனது பாரு முகரைய அங்க சுத்தி இங்க சுத்தி அம்மா கடிக்க வர மாதிரி இருக்குதுடா புண்டவாயன. கொல்ல என் வாய் பார்த்து அப்படியே வரலாம் அப்படியே தான் இருக்கும். ஒண்ணுமே பெரிய மனுஷன் கிட்ட நீ சுத்த சொல்றியாட்டு. அது போல அருமை அம்மா அவருடைய சொத்துல இருந்து ஒரு 100 ரூபாயும் அருமை பச்சை தங்கம் அங்கே தேசாதிபதி குடமலாகிய கர்மகாராஜனை போல அருமை ஐயா ராமசாமி ஐயா அவர்களும் அவருடைய சொத்துல இருந்து ஒரு 50 ரூபாய் வாரி விளைக்கிறாங்க. ஆமா இன்று நேத்தல்ல 22 வருஷம் பழக்கம் பாவம். 22 வருஷமா வச்சுட்டு வச்சுக்குவ ஏன்டா கண்ணையில பேச்சு வர தலைவிதி
மதுரை காமராஜன் கதைய வேடப்பட்டி சரி கல்லடையாங்கோயில்ல ஃபர்ஸ்ட் குறுகுப்பட்டி கணேசன் வாத்தியார் அவர்களும் மாரிப்பட்டி கணேசன் வாத்தியார் அவர்களும் அத்தனை நல்ல உள்ளவங்களும் அப்போ ஒன்றாக சேர்ந்து சரி மதன காமராஜன் கதையில ஆடணும். சரிம்மா ஆடிருப்பீங்க. அப்ப கூட்டிட்டு வந்தது. சரி இன்னமே உங்களை விடுறதுக்கு மனசு இருக்குதாங்க. இன்னமே உங்களை விடுறதுக்கு மனசு இல்ல ஐயா. ஓமலூர் சேர்மன் ஐயா. இது ஓமலூருக்கு சேர்ந்த அருமை உயிரிழி மேன்மையான இந்த சேர்மன் ஐயா அவருடைய சார்பாக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கோம். அருமை தங்கராஜையுடைய ஆத்மா சாந்தடைய எல்லாம் அல்ல அந்த இறைவனை சாந்தடைய இன்னும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு பாட்டு அவனுக்கு பாட்டு மறக்கிறியா அந்த தங்கராஜன் மகராசனின் மேல் கத்து
கொடித்தனமா பாவதண்ணா அருமை ஐயாவா விளங்கக்கூடிய ரங்கநாதன் ஐயா அவர்கள் ஆமா மாண்ட காரணத்தினா சரி கோமலூருக்கு வட்டத்திலே சேர்ந்த ஆ. அருமை ஐயா சேர்மேன் அவர்கள் அவருடைய தலைமையிலையும் ஆமா அல்ல சொந்த பந்தம் ஆமா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையா கண்டிப்பா. அது போல கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் ஆமா கடைசியா போகும்போது கொண்டு போறதெல்லாம் எதுவுமே இல்ல எதுவுமே கிடையாது அது போல ஒரு இரவு அவருடைய பேரு விளங்கி வேண்டும் என்று சொல்லி சரி இந்த நாடகம் வைத்த நல்ல உள்ளங்களும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்கூடிய நம்ம உயிரிலும் வேண்டியான அன்பு தெய்வமா விளங்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுடைய குடும்பமும் இன்னும் செல்லும் ஐயா அவருடைய குடும்பமும் சரி என்றும் சுகம் பெற்று பலம் பெற்று என்றும் தெற்காசியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் வேண்டுகிறோம். நன்றி வணக்கம்.